ஈரான் இப்போ பெரிய சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்கிட்ட பல்ஜிஸ்ட் மிசைலே கிடையாது. அதாவது வெகு தூரம் சென்று தாக்கக்கூடிய மிசைலே எதுவும் கிடையாது அப்படின்னு அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி லான்ச்சர்ஸும் கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். இப்போ நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உள்ள வரைக்கும் போயிட்டு எந்த பிளேஸை வேணும் எங்களால் தாக்க முடியுன்ற மாதிரிலாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, யூகேவோட மிலிட்ரி பேஸ் நம்ம இந்தியாவுக்கு கீழே, இந்தியன் ஓஷனுக்கு கீழே இருக்குது. அங்கே தெஹரான், ஈரானோட தெஹரான் சிட்டிலேருந்து 4000 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து யூகேவோட மிலிட்ரி பேஸ் அட்டாக் பண்ணுன்றதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. அதை இன்டர்செப்டார் பண்ணி யூகே வந்து பாதியிலே அழிச்சிட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து அதை அடிக்க வந்திருக்கு. இந்த அடிக்க வந்த இந்த இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த இந்த மிசைலால் தான் இப்போ யூரோப் நாடுகள் ரொம்பவே கலங்கி போயிருக்காங்க. ஏன்னா அந்த 4000 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ளே தான் யூகே இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, அதேமாரி நிறைய நாடுகள், யூரோப் நாடுகள் நிறையா இருக்குது. அந்த நாடு மேலே எப்போ வேணால் ஈரானால் அட்டாக் பண்ண முடியும். இப்போ ட்ரம்ப்பு கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ ஈரான் வந்து எந்த நாடை எப்போ தாக்குவாங்கன்னே தெரியல. இப்போ வேறு வந்து அமெரிக்காவோட படைகள் 2500 போர் வீரர்கள் வந்து கிரவுண்ட் இன்வெஸ்டிகேஷனில் இறங்க போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. ஏன்னா ஈரான்றது ஒரு பெரிய நாடு. அவங்களும் அசால்ட்டாக போயிட்டு கிரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்கன்னா இது டைரெக்டாக வாருக்குள்ளே போகிற மாதிரி தான். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஈரான்ட்ட இந்தமாரி மிசைல்லாம் இருக்குன்றதே இப்போ தான் வெளி உலகத்துக்கு தெரியுது. ஜஸ்ட் ஒரு சாம்பிள்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. என்னென்ன வச்சுருக்காங்க, இன்னொன்று நிறையா மிசைல் வச்சுருக்காங்களா, லான்ச்சர் வச்சுருக்காங்களா, என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ பண்ணிக்கிங்க.